Hi guys, this is Dr. Hemamalini Rajinikanth here, clinical cosmetologist, Dr. Aesthetics International Cosmetic Clinic. முடி உதிர்றது இது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நான் போத் மென்னுக்கும் சரி உமனுக்குமே சரி. ஸோ இந்த ஹேர் லாஸ் அப்படின்றத ரெண்டு விதமாக நான் பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ், ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ். ஸோ மேல் பற்றி பேசலாம், ஃபீமேல் பற்றி பேசலாம். ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு டைப்பான ஒரு ஹேர் லாஸ். ஸோ ஒரு மேல் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேலுடைய ஹேர் லாஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரிசீடிங் இங்கே ஆரம்பிக்கும். ஸ்லோவாக அவங்களுக்கு அப்படியே மேலே ஏறும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாக அவங்களுக்கு வழுக்கையாயிடும். ஸோ பால்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் அவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் அவங்களுக்கு எப்பவுமே போகும். ஓவர் நைட்லலாம் அவங்க பால்ட் ஆக முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகிறது எதனால நடக்குது, காரணம் என்ன? ஸோ ஏன்னா மென்னுக்கு வேறு காரணம் இருக்குது, உமனுக்கு வேறு காரணம் இருக்குது. ரெண்டு பேருக்கும் சேம் இது இருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு ஹார்மோனல் இருக்குது. ரெண்டு பேருடைய லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட், பாடி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் ஹேர் லாஸ்க்கு காரணம் மென்னுக்கும் ஃபீமேலுக்கும் ஒன்று எப்போவுமே கிடையாது. ஸோ மேலுக்கு பார்த்தீங்க காசஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் மேலுக்கு முக்கால்வாசி பேருக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல். ஸோ அந்த ஹார்மோனல்னால் டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன், ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரோன்ற லெவல் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபாலிக்கிள் சென்சிட்டிவ் ஆகும், ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய ஹார்மோனல் லெவல். ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட், ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டேயும் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒன்று இருக்குது, என்னுடைய ஹார்மோன் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க லேப் எழுதி கொடுப்பாங்க. ஸோ அதை போய் டெஸ்ட் பண்ணி அது எந்த லெவலில் இருக்குதுன்னு தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. இது வெறும் ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, ஆல்சோ ஃபார் பியர்ட். நிறைய பேருக்கு பியர்டு ரொம்ப சின்னதாக வளர்ந்துருக்கும், இங்கே மட்டும் வளர்ந்துருக்கும், இங்கே வளரவே வளராது. முஷ் மட்டும் வளரும், இங்கே வளராது, ரெண்டு ஜாயின் ஆகிருக்காது. அண்ட் அந்த நிறைய பேருக்கு நிறைய பியர்டு வேணும்னு ஆசை, பட் நிறைய பேர் வளராது. இட் குட் பி பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்மோன் ஆல்சோ. ஸோ அந்த ஹார்மோனை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நார்மலாக்குனாலே சம்டைம்ஸ் உங்களுடைய அந்த பியர்ட் க்ரோத், ஹேர் க்ரோத் எல்லாம் ரெகுலர் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹார்மோன்ஸ். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ பைக் டிரைவிங் பர்சன் அப்படின்னா, ஹெல்மெட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் யுவர் ஹேர் லாஸ். ஹெல்மெட்னால ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேட்டட் ஹெல்மெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டில் இருக்குது. நாட் எவ்ரி ஒன் ஆர் யூஸிங் வென்டிலேட்டட் ஹெல்மெட்ஸ். நீங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா லிட்ரலி யூ ஆர் நாட் கிவிங் ஆக்சிஜன் டு யுவர் ஹேர். ஸோ அந்த இடத்துல ரொம்ப நேரமாக அந்த இடத்துல ஸ்வெட்டு, ஹீட்டு, பொல்யூஷன், அந்த இடத்துல ஒரு காற்றே இல்லாத இடத்துல நீங்கள் உங்களோட ஹேரை வைக்கிறீங்க. ஸோ வேர் இஸ் த ஆக்சிஜன்? ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஸ்லோவாக உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாதனால அந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லோவாக ஹேர் ஃபாலிக்கிள் டீஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஹெல்மெட் நீங்கள் போடுறவராக இருந்தால் வென்டிலேட்டட் ஹெல்மெட் வாங்குங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த காட்டன் துணியோ இல்லை என்ன துணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பிரெத்தபிளாக இருக்கணும். பிரெத்தபிள்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெத்தபிள் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் ஆஃப் ஷாம்பூ. ஒரு ஷாம்புவே யூஸ் பண்ணாமல் மாறி 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 நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு கிளினிக் ப்ளஸ், திடீர்னு பேண்டீன், திடீர்னு டவ் யூஸ் பண்ணுறேன். தயவுசெய்து அந்த சேஞ்ச் ஆஃப் ஷாம்பு மாற்றாதீங்க. ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களா, அதவே ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா அதை ஒரு ரெகுலராக திருப்பி ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனாலையும் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகும். 4வது, நீங்கள் ட்ராவலிங் பர்சனாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் வாட்டர் இருக்குது உங்களுக்கு ஹேரில் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் லாஸ் வரும். ஸோ இந்த ஹேர் லாஸை எப்படி தடுக்கிறது? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக we have lot of solutions for this hair loss treatment. First thing, நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாமே எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எப்போவுமே லேப் டெஸ்ட் கொடுக்குறப்ப மெக்னீஷியம், செலீனியம், கால்சியம் இதெல்லாமே ஆட் பண்ணி கொடுப்போம். மல்டிவிட்டமின்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் டயட்டில் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் இதை பற்றியும் ஒரு ஸ்டடி பார்த்ததுக்கப்புறம் we always put you under multivitamin. ஸோ உங்களுக்கு தேவையான சத்து உள்ள சிஸ்டமிக்காக நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் லைன்
லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது டாபிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டாபிக்கலில் அதுலேயுமே 2 இருக்குது உங்களுக்கு, ட்ரீட்மெண்ட் வைஸ் அண்ட் மெடிசன் வைஸ்ன்னு சொல்லிட்டு 2 அதையும் பிரிக்கிறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வைஸ் என்ன இப்போ வந்து நல்ல ரிசல்ட் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் பிஆர்பி, ஸோ பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஹேர் லாஸை கம்மி பண்ணலாம். அகெயின் ஐம் டெல்லிங் யூ, ஹேர் லாஸை கம்மி பண்ணலாம். புது ஹேர் வளரணும் அப்படின்னா பால்டிங் இருக்கிற இடத்துல முடி வளராது. ஸோ நீங்கள் வந்து யாராவது உங்ககிட்ட வந்து பால்டிங்கில் வந்து நான் முடி வளர வைக்கிறேன் பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக பால்டிங்கில் வளராது. பால்டிங்கில் வளரக்கூட ஒரே ட்ரீட்மெண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான். ஸோ உங்களுடைய முடியை எடுத்து அந்த இடத்துல திருப்பியும் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அது பண்ணால் மட்டும்தான் பால்டிங்கில் முடி வளரும். பிஆர்பின்றது அப்போ எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போது ஹேர் தின்னிங் ஆகிட்டே இருக்குது, எனக்கு ஹேர் க்ரோத் கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நியூ ஹேர் வரும். ஒரு தின்னிங்கான ஏரியாவுக்கும் பால்டிங் ஏரியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நியூ ஹேர் க்ரோத்துமே வந்து வளர வைக்க முடியும். எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் ஆஃப்டர் 3 ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் உள்ளே கைவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முடி வளர்கிற மாதிரி குட்டி குட்டி குட்டியாக வந்து யூ வில் ஃபீல். அப்போது உங்களுக்கு முடி வளருது அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஆல்சோ பிக்சர்ஸ்லையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ மை டியர் மென், உங்களுடைய ஹேர் லாஸுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணாதீங்க ஹேர் லாஸ் ரொம்ப ஆகுது அப்படின்னா. ப்ளீஸ் அப்ரோச் த ரைட் டாக்டர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நன்றி, வணக்கம்.